நான் ஆம்பளை குரல்ல பேச போறேன். அதுவும் செல்வநாயகி கிட்ட பேச போறேன். நடுவுல நீ எதுவும் பேசுறாத. எப்படி இருக்கீங்க? நான் ஆழ்வார்பேட்டை முருகன் பேசுறேன் மேடம். மேடம், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உங்க குலதெய்வம் ஊரும் பேரும் சொன்னா அப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த கோயில் மட்டும் இல்ல, அந்த கோயில்ல வச்சு தேவி ஒரு விளையாட்டு நடத்துனீங்களே, அதாச்சு ஞாபகம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கோயிலுக்கு வந்தாங்களே 6 ரவுடிங்க, அந்த 6 பேர்ல நானும் ஒருத்தன். அந்த 6 பேர்ல நீங்க தூக்கி போட்ட தாலிய புடிச்சு தேவி கழுத்துல கட்ட போன ஆழ்வார்பேட்டை முருகன் என்ன மேடம், என் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம். எனக்கு தெரியாது. தேவிக்கு அபிய கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு தானே இப்படி ஒரு டிராமா பண்ணீங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் தேவிய துரத்திட்டு போனோமா, அப்போ ஒரு லாரி வந்து தேவிய இடிச்சு குழிக்குள்ள தள்ளிட்டு போயிடு. அவ செத்துட்டான்னு நினைச்சு நாமளும் திரும்பி வந்துட்டோம். இதுல ஒண்ணு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நல்லா நடிக்கிறீங்க மேடம். மேடம் 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 வச்சிடாதீங்க. வலைய விரிச்சாச்சு, எற கட்டாயம் வந்து விழு. ஹலோ, யாரா? ஓ, சேது சாரா? வணக்கம் சார், நான் ஆழ்வார்பேட்டை முருகன் பேசுறேன். என்ன சேது சார், மேடம் பேரை சொல்றேன், உங்க பேரை கரெக்டா சொல்றேன், கோவில்ல நடந்த சம்பவத்தையும் கரெக்டா சொல்றேன். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? ஓவரா பயமுறுத்தாதீங்க சார். நானும் ரவுடி தான். உங்களுக்காக நான்லாம் எப்படி உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்கேன். என்ன போய் மறந்துட்டீங்களே சார், இது நியாயமா சார்? எவ்வளவு சார் பணம் கொடுத்தீங்க? அந்த தேவி கேஸ்ல அந்த பொண்ண கொலை பண்ற அளவுக்கு போனீங்க. அப்புறம் அந்த பிரச்சனைய அப்படியே மூடி அமுக்கிட்டீங்களே. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் அதிகமா கொடுங்க, கும்பிடு போட்டு வாங்கிக்கிறேன். ஏன் சார் அனாவசியமா கோவப்படுறீங்க? செஞ்ச வேலைக்கு நான் கேக்குற நியாயமான கூலிய கொடுங்க, அப்புறம் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். பணம் கொடுங்க சார். சார் சார், பிரச்சனைய பெருசு பண்ணாதீங்க, காதும் காதும் வச்ச மாதிரி முடிங்க, இல்லன்னா உங்களுக்கு தான் கஷ்டம்.